தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது கூட நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னா நம்ம வந்து கேட்டுட்டு பொறுமையா இருக்கணும். ஏற்ற காலத்துல தேவனே நம்மளுக்கு தருவாரு. எப்படி வந்து ஆபிரகாமுக்கு 75 வயசுல கொடுத்த வாக்குத்தத்தத்தை 100வது வயசுல அவர் நிறைவேற்றினாரோ அந்த அளவுக்கு அவர் பொறுமையா இருந்தது போல நம்மளும் தேவன் சமூகத்துல ஒரு விஷயத்தை கேட்கும் போது பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தா அவருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குற பலன் வந்து நம்மளுக்கு பெஸ்டாக நம்மளுக்கு கிடைக்கிறது நல்லதாவே கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதமாவே கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றது என்னன்னா, நீங்க வந்து தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது தேவன் கிட்ட நீங்க ஜெபிக்கும் போது நீங்க ஒரு விஷயத்தை கேட்கும் போது நீங்க கேட்டுட்டு பொறுமையாக இருக்கணும். நீங்க திருப்பி திருப்பி இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க முறுமுறுத்தாங்களோ அந்த மாதிரி நீங்களே எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முறுமுறுத்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள் நிறைய வரும், போராட்டங்கள் நிறைய வரும். உங்களுக்கு அந்த நீங்க கேட்ட விஷயம் கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும். அப்பனா நீங்க ஒரு விஷயத்தை கேட்கறீங்கன்னா அது பொறுமையா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும்.